சென்னை 100 அடி சாலையில் அரும்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே குளம் போல் நீர் தேங்கியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் செல்வகுமார். இப்ப அந்த அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்ல வாகனங்களை கூட நிறுத்த வேண்டாம் அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கையை ஏற்கனவே மெட்ரோ நிர்வாகம் தரப்புல தெரிவிச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு அங்க மழைநீர் தேங்கி இருக்கா? கள நிலவரம் என்னவாக இருக்கு? சென்னை அரும்பாக்கம் பகுதியில் ஒரு பிரதான 100 அடி சாலை, அந்த சாலை முழுக்க வெள்ளம் தேங்கி நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அங்கு கூடுதலாக தண்ணீர் நிற்கும் என்பதனால்தான் அங்கு இருக்கக்கூடிய பார்க்கிங் வசதியை கூட பயன்படுத்த வேண்டாம் என்று ஏற்கனவே மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்திருந்தது. அந்த நிலையில் தற்பொழுது கூடுதலாக தண்ணீர் தேங்கி இருப்பதன் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் காற்று வேகமாக வீசி வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுபாஷ். புயல் கரையை நெருங்கி வரக்கூடிய நிலையில சில நேரங்கள்ல காற்று மெதுவாகவும் அதிகமாகவும் வீசி வருகிறது. அங்க எப்படி உள்ளது? நீங்க பார்க்கலாம், மெரினா கடற்கரையினுடைய எக்ஸ்டென்ஷன் சொல்லக்கூடிய பட்டினப்பாக்கம், அதே போல நொச்சிக்குப்பம் லூப் சாலையில மிக காற்றின் தீவிரமாக கடல் மணல் சாலையில குவிஞ்சிருக்கு. அந்த சாலையில் இருக்கக்கூடிய மணல் மிகவும் அதிகமாக அதாவது கடற்கரையில் இருக்க மணல் சாலையில் விழுந்து கொட்டி கிடந்திருக்கு. ஒளிப்பதிவாளர் அம்ஜித் அதை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அடர் மணலாக இருக்கு. இருந்தாலும் வாகனங்கள் 1-2 வாகனங்கள் இந்த பகுதியில் வந்துட்டு தான் இருக்கு. அந்த சர்வீஸ் சாலையில், அதாவது இந்த கடற்கரை பகுதியில் மக்கள் கூடியிருந்ததை காவல்துறை தடுத்து நிறுத்தி அவங்களை அப்புறப்படுத்தியிருக்காங்க. முன்பு இருந்ததை விட இப்போ ஒரு சில நபர்களே மட்டுமே இருக்காங்க. காற்றின் வேகம் முன்பு இருந்ததை விட தற்போது 50 கிலோமீட்டருக்கு மேலேயே காற்றின் வேகம் அதிகமாக இருக்கிறது. காற்று புயல் கடக்கும் வரை இதே நிலைதான் நீடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல நொச்சிக்குப்பம் பகுதி முழுவதுமாக கடல் மணல் சூழ்ந்து இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த சர்வீஸ் சாலை தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தது. ஆனால் மீண்டும் அந்த பேருந்துகள் இதெல்லாம் அந்த சாந்தம் நெடுஞ்சாலையில் டிராஃபிக் ஏற்படுத்துன்றதுனால இதில் மறுபடியும் இப்போ திருப்பி விட்டுருக்காங்க. ஆனாலும் கூட இங்கே அவ்வளவு மணல் பரப்பு, கடல் மணல் தரைப்பகுதிக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதோடைய அடர்த்தியை அதோடைய சாலை முழுவதுமாக பரப்பி அங்கு புழுதிக்காற்று அதிகமாக அங்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய மணல் பரப்பதன் காரணமாக புழுதிக்காற்றாக அது மாறி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. பாதுகாப்பாக இருங்கள் சுபாஷ். சென்னை பட்டினப்பாக்கம் லூப் சாலை அருகே கடல் கொந்தளிப்புடன் உள்ள நிலையில் சூறைக்காற்று வீசி வருகிறது. ஆனால் அதன் ஆபத்தை உணராமல் குழந்தைகளுடன் சேர்ந்து செல்ஃபி எடுத்தனர். புயலின் தீவிரத்தன்மையை அறியாமல் பலரும் கடற்கரையில் விளையாடினர். கனமழை காரணமாக சென்னை பள்ளிக்கரணை மேம்பாலத்தில் நூற்றுக்கணக்கான கார்கள் வரிசை கட்டி நிற்க வைக்கப்பட்டுள்ளன. வெள்ளச்சேரி, பள்ளிக்கரணை மற்றும் சுற்றுவட்டாரங்களில் பல அடி உயரத்திற்கு தேங்கி நிற்கும் மழைநீரில் வாகனங்கள் சேதமடைவது தொடர்கதையாகி வருகிறது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வாகனங்கள் பாலத்தின் மீது நிற்க வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சென்னை KK நகர் பாரதிதாசன் காலனியில் கனமழையால் சாலையில் மழைநீர் தேங்கியது. இதையடுத்து மோட்டார் பம்ப் செட் மூலமாக மழைநீரை மாநகராட்சி பணியாளர்கள் வெளியேற்றி வருகின்றனர்.